This meeting is being recorded. So auction bidding அப்படிங்கிறது என்னது? அது நம்மளோட ஆட்ஸ்க்காக பில்டிங் பண்றது அமௌண்ட் எவ்வளோ நம்ம பே பண்றோம் அப்படின்னு பே சொல்லி பண்றோம் அப்படிங்கிறது. அடுத்தது குவாலிட்டி வந்து எப்படி நம்ம அந்த வீடியோஸ் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது சிக்னல்ஸ் அதெல்லாமே. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆப்டிமைசேஷன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம அவங்க டெமோ வேணுமாமா? சேல்ஸ். ஸோ அவேர்னஸ்ல நம்ம பொதுவாக ரீச் ஆர் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கன்சிடரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக், இது வந்து என்னன்னா ஒரு ஸ்க்ரீனாக வரும் உங்களுக்கு ஆட் கிரியேட் பண்ணுறப்ப அது பேர் சொல்றது டிராஃபிக் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு வரும். லீட் ஃபார்ம், வாட்ஸ்அப் கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதாவது ஆன்லைன் இ-காமர்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்கு இப்போ நான் சொன்னேன்னா, நாளைக்கு எந்த கோல் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு ஆடு கிரியேட் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து ஆப்டிமைசேஷன் ஆகும். ஓகேங்களா? அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ரீச் அவேர்னஸ்னு ஒரு கேம்பெயின் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அது எப்படி உள்ள ஒர்க் ஆகும் அப்படின்னா, நிறைய பேர்த்துட்டு கொண்டு போய் காமிக்கிறதுல அது ஆப்டிமைஸ் பண்ணும். அந்த கோல் என்ன எடுத்துக்கணும்னா நிறைய பேர்த்துட்டு கொண்டு போய் காமிக்கணும். நீங்கள் கன்சன்ட்ரேஷன் ஃபேஸ்னு நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து அது எப்படி இது பண்ணணும்னா டிராஃபிக் ஆர் என்கேஜ்மெண்ட். நம்மளை கன்சிடர் பண்ணணும்னா நம்மளுக்கு லைக் கமெண்ட் ஷேர் நிறைய வரணும், நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணணும் அவங்க அப்படிங்கிறது என்கேஜ்மெண்ட். டிராஃபிக் அப்படிங்கிறது நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு அதிக பேர்த்து கொண்டு சேர்க்கிறது அதோட வேலையை வச்சு பண்ணணும். ஸோ கன்சிடரேஷனில் என்ன, நம்மளை பற்றி யோசிக்கணும். அவங்க வந்து இதாக மாறக்கூடாது, கன்வர்ஷனாக மாற மாட்டாங்க. நம்மளை பற்றி யோசிக்கணும் அப்படின்னா இல்லை நம்மளை பற்றி இன்ட்ராக்ட் பண்ணி கேட்கணும். கன்சிடரேஷன் என்ன, டெமோ கிளாஸ் இருக்குங்களா, சிலபஸ் என்ன, இதோட ஃபீஸ் என்ன, இதெல்லாம் வந்து கன்சிடரேஷன் ஸ்டேஜை நம்ம சொல்லுவோம். அந்த கன்சிடரேஷன் ஸ்டேஜ் வந்து மெட்டா ஆட்ஸ்ல எப்படி வரும்னா என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல வரும், இல்லை டிராஃபிக் அப்படிங்கிறதுல வரும். அடுத்து வந்து லீட், உங்களுக்கு ஒரு என்கொயரியா ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா லீட் ஃபார்ம் மூலமாக நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு வரும், டைரெக்டாக வந்ததுனாவே ஒரு ஃபோன் நம்பர் வந்துடும். கன்வர்ஷன்ஸ் அப்படிங்கிறது வெப்சைட் போய் ஒரு என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது கன்வர்ஷன்ஸ் சொல்லுவோம். சேல்ஸ் அப்படின்னா பர்ச்சேஸ், ஆன்லைன் அமேசான் மாதிரி ஒரு வெப்சைட்டை உள்ள கொடுத்து ஆட் ரன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக சேல் நடக்கிற அளவுக்கு கொண்டு போய் அந்த ஆப்டிமைசேஷன் நடக்கும்.
ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று ரன் பண்ணீங்கன்னா அது கடமைக்கு கொண்டு போய் ஒரு அக்கௌண்ட்ல காமிச்சிடும். என்னோட வேலை முடிஞ்சது, நான் ஒரு அக்கௌண்ட்ல கொண்டு போய் காமிச்சிட்டேன். அது ஃபர்ஸ்ட் இல்லை. கன்சிடரேஷன் அப்படின்னா உங்களை யார்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறோமோ அவங்க ஏதோ ஒரு ஸ்டெப் நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஆளுங்க. ஸோ கோயம்புத்தூர்ல நான் தான் சொன்னேன் 100 பேர் இருக்கீங்க அப்படி இருக்கிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக் யூசர்ஸ் தான் எல்லாருமே. இந்த 100 பேர்த்துல மொத்தத்தை கொண்டு போய் காமிக்கிறதுக்கு யார்கிட்ட காமிச்சிடும் அந்த 100 பேர்த்துல. ஆனா என்கேஜ்மெண்ட் நீங்க இன்ட்ராக்ட் பண்ணணும்னா அந்த 100 பேர்த்துல ஒரு 10 பேர்த்த செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஃபேஸ்புக். இவங்க எல்லாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. எகைன் நம்ம ஆடை பார்த்தா பண்ணுவாங்களான்னு தெரியாது, ஆனா பண்ணுவாங்க அப்படின்ட்டு வச்சிருக்கோம். இவங்க எல்லாம் என்கொயரி போடுவாங்க, வாட்ஸ்அப்ல இன்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு 20 பேர்த்து வச்சிருக்கோம். இது வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் வீக் இவங்களோட ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்தேன், நிறைய வந்து அந்த வாங்குற பொருள் வாங்குற மைண்ட் செட்ல தான் இவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுல கொண்டு போயிடும். ஸோ அதனாலதான் இதை பேஸ் பண்ணி ஆப்டிமைசேஷன் ஆடுக்குள்ள நடக்கும். அந்த பட்ஜெட்ல ஃபிட்டிங் அதெல்லாம் நம்ம சொன்னது இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நடக்கும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ப்ராட் டார்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ரீடம் ப்ராட் டார்கெட்டிங் அப்படின்னா எனக்கு கோயம்புத்தூர் ஃபுல்லா நான் எதையுமே செலக்ட் பண்ணல. கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆக்டிவ் யூசர்ஸ்க்குள்ள என்னோட ஆடை காமிங்க. என்னது நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கு ஒரு ஆடு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ப்ராட் யூசர்ஸ், ப்ராட் டார்கெட்டிங். நான் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணல. அவங்களுக்கு வந்து எஸ்இஓல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஒன்லி வந்து டைரக்டா இது பண்றேன். ஓகே, அது வந்து ப்ராட் ஆடியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ராட் டார்கெட்டிங் சொல்லுவோம். அல்காரிதம் ஃப்ரீடம், ஃப்ரீயா அது இது பண்ணிக்கும். நேரோ டார்கெட்டிங் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் லேர்னிங். அதாவது நீங்க இருக்கிற 100 பேர்ல எஸ்இஓ தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் உங்களுடைய ஆடை காமின்னு நம்ம சொல்றப்ப உங்களுக்கு ஆடியன்ஸ் இன்னும் குறைஞ்சிருவாங்க. அந்த 120 பேர் தான் இருப்பாங்க. அந்த 20 பேர்ல காமிக்கிறது இந்த 20 பேருக்கு காமிக்கிறோம். அதுல எத்தனை லீடு வரும் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால ஃபேஸ்புக்கு காமிக்கிற ஆளு குறைஞ்சதுன்னா லீடு காஸ்ட் எல்லாமே அதிகமாகவும் உங்களுக்கு வரும். அதனால இந்த லேர்னிங் எல்லாமே குறைச்சிடும். ஃப்ரீடம் இல்லாம ஐயோ இவருக்கு எப்படி லீடு வாங்கி தரணும் 20 பேர்ல அப்படிங்கிறப்ப அதுவே சில தப்புகள் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, லுக்கலைக் ஆடியன்ஸ் இம்ப்ரூவ்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். இது உங்களுக்கு ஒன்றும் ஆடியன்ஸ் பத்தி நான் எடுக்கல. ஆடியன்ஸ் நான் வர்றப்ப உங்களுக்கு நான் எடுக்கிறேன். சரி, அடுத்த டாபிக் நான் ஆடியன்ஸ்ல வந்துடுறேன். Retargeting works with intent. ஸோ இது வந்து டார்கெட்டிங்கை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வரப்ப சொல்றேன். எப்படின்னா ப்ராட் டார்கெட்டிங் அப்படின்னா ரொம்ப மேலோட்டமான ஒரு டார்கெட்டிங்ல அல்காரிதம்க்கு ரொம்ப ஃப்ரீடம் இருக்கும். நேரோ டார்கெட்டிங்ல குறைஞ்ச இருக்கும், ஃப்ரீடம் கம்மியாகும். லுக்லைக் ஆடியன்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்தும். அது ஆடியன்ஸ் நான் சொல்றேன். ரீடார்கெட்டிங் அப்படிங்கிறப்ப ஒர்க்ஸ் வித் ஹை இன்டென்ட் யூசர்ஸ். ரீடார்கெட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஆடை காமிக்கிறோம். இப்போ கொஞ்சம் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அது வந்து 100 பேர்ல ஒரு அசியூம் பண்ணிக்குவாங்க ஒரு 50 பேர் நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்காங்க. ஆப்பிள் டெக்னாலஜி வந்து வெப்சைட்ல பார்த்துருப்பாங்க, இல்லை ஆட்ல எங்கேயாவது பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த 50 பேருக்கு மட்டும் நான் கொண்டு ஆட் ரன் பண்றேன். என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நான் ரன் பண்றேன். அப்போ என்னை பற்றி தெரிஞ்சவங்க எங்கிருந்து எடுப்பாங்க அப்படின்னா அது ஃபேஸ்புக் ஒரு டேட்டா வச்சிருப்பாங்க. இந்த கம்பெனி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஆட் ரன் பண்ணியிருக்காங்க, அந்த ஆட்ல யாரெல்லாம் அந்த லீட் ஃபார்ம் இதெல்லாம் கிளிக் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஆடை கொண்டு காமிக்கிறோம். ரீடார்கெட்டிங் அப்படிம்பாங்க. அதாவது நம்மளை பற்றி நோன் பர்சனுக்கு கொண்டு காமிக்கிறது ரீடார்கெட்டிங். அப்போ அதனால ஹை இன்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்மளை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட காமிக்கிறோம், கன்வர்ஷன் அதிகமாகும்.
ஆப்பிள் டெக்னாலஜி யாருன்னே தெரியாதவர்கிட்ட போய் அவங்க பணத்தை கொடுக்குறதுக்கு எல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் ஆப்பிள் டெக்னாலஜியில் நம்ம ஃப்ரெண்டு படிச்சிருக்காங்க, நம்மளும் படிக்கிறோம் அப்படின்னா ஹை இன்டென்ட் ரீடார்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் ஈக்குவல் டு ஸ்லோ லேர்னிங். நம்ம அந்த லேர்னிங்க்கு ஒரு ஃபேஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, லோ பட்ஜெட் இருந்ததுன்னா ஸ்லோவாக தான் லேர்ன் பண்ணணும். நீங்கள் அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், 200 300 இப்படி கம்மியாக போட்டிருப்போம் பர் டேக்கு. அந்த பட்ஜெட்டில் என்ன இருக்கோ அது அந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் பேர் தான் காமிக்க முடியும்னா அதில் உடனே லேர்ன் பண்ண முடியாது. நிறைய பட்ஜெட் இருந்ததுன்னா லேர்னிங் ஸ்பீடாக உங்களுக்கு நடக்குங்க. ஸ்டேபிள் பட்ஜெட் faster optimization or faster learning. Sudden or frequent changes confuse sudden or frequent changes in budget. பட்ஜெட்ல சொல்றேன். அதாவது ஸ்லோ பட்ஜெட், லோ பட்ஜெட் ஸ்லோ லேர்னிங், ஸ்டேபிள் பட்ஜெட் ஃபாஸ்டர் லேர்னிங், சடன் ஆர் ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ். 500 ரூபா ஒரு நாளைக்கு வச்சுட்டு இருக்கீங்க, திடீர்னு 10,000 ரூபா பெர் டேன்னு மாத்துறீங்க, அதே கன்ஃபியூஸ் ஆயிடும். நான் கொண்டு எங்க காமிக்கிறது என்ன அடிக்கொருக்கா மாத்துறீங்க. இன்னைக்கு 500, நாளைக்கு 700, மறுபடியும் 300, 200 இப்படி மாத்தினீங்கனாலும் கன்ஃபியூஷன் ஆயிடும். அதனாலதான் ஸ்டேபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை செகண்ட்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக். ஐயோ லீடு வந்து நம்மளுக்கு 300 ரூபா வச்சேன், எனக்கு வந்து லீடு வந்து 5 லீடு தான் வருது, எனக்கு வந்து 10 லீடு 20 லீடு வேணும், அப்போ 6 டைம்ஸ் 1800 மாத்துறேன் அப்படின்னா நீங்க டபுளுக்கு மேல என்னைக்கு மாத்தாதீங்க. 300 இருக்குன்னா 600 மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபேஸ்புக் சொல்றதில்ல, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஸோ 600க்கு மேல ஒரே நாள்ல மாத்தாதீங்க. அப்போ 600 ஒரு நாள் மாத்திட்டு மறுபடியும் ஒரு 700 போயிட்டு இப்படியே டபுள் கொஞ்சம் கொஞ்சமா வரும். கிராஜுவலா தான் பட்ஜெட் எப்பவுமே இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எடுத்தனுமே டபுள் 444 அப்படின்னு போனீங்கன்னா அது கன்ஃபியூஸ் ஆயிரும், இருக்கிறது உங்களுக்கு போயிடும். திடீர்னு கொடுத்து இவ்வளவு பணத்தை கொடுத்து செலவு பண்ண அப்படின்னு சொல்றது, முதலே அதை கொடுத்தீங்கன்னா முதல்ல இருந்து அந்த லேர்னிங் ஸ்லோவா எடுத்துட்டு இருக்கும். ஒரு இதுல போயிட்டு இருக்கிற ஃபேஸ்ல அதை மாத்தி இப்படி மாத்துறப்ப கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதை வந்து 2 டெக்னிக்கலா நம்ம சொல்லுவோம், வெர்டிகல் ஸ்கேலிங், ஹரிசாண்டல் ஸ்கேலிங். அதாவது ஸ்கேலிங்னா என்ன, ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறப்போ ஒரு ஆட் வந்து வெர்டிகல் ஸ்கேலிங் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இன்க்ரீஸ் பட்ஜெட் கிராஜுவலி. ஓகேங்களா? ஸோ ஒரு பட்ஜெட்டை வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அது பேர் வந்து வெர்டிகல் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆட் செட்ஸ். நீங்க வந்து கேம்பெயின்ல நிறைய கேம்பெயின் கிரியேட் பண்றது, ஒரு கேம்பெயினை வச்சுட்டு பட்ஜெட் மட்டும் ஸ்லோவா இன்க்ரீஸ் பண்ணி போய் அதுலயே நிறைய லீட் எடுக்கலாம். இல்ல ஒரு கேம்பெயின்ல இருந்து உள்ள இருக்கிற கேம்பெயினை மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணி அதுல இருந்து க்ரோட் அப் ஆகிட்டு இருக்கிறீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்கேலிங் மாறும். ஸோ டெக்னிக்கலா வந்து வெர்டிகல் ஸ்கேலிங்னா பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறது, இன்டர்வியூக்காக தான் இது. நார்மல் ஒர்க்ல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்னா அந்த கேம்பெயின் அதெல்லாம் வந்து பெருசு பண்ணிட்டு போறோம். சரி, நார்மலா வந்து இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கேம்பெயின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு கேம்பெயின் அப்படின்னா வெர்டிகல் ஸ்கேலிங் அப்படின்னா பட்ஜெட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறேன், 300, 400, 500 அப்படின்ட்டு ஸ்கேல் பண்ணிட்டே போறேன். அப்போ எனக்கு ஸ்கேலிங்னா என்ன, இன்க்ரீஸ் லீட் அதிகமாயிட்டே வரும். ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்னா நான் எஸ்இஓக்குன்னு ஒரு ஆட் ரன் பண்றேன், மெட்டா ஆட்ஸ்க்குன்னு ஒரு ஆட் ரன் பண்றேன், கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஆட் பெருசு பண்றேன். அப்போ எஸ்இஓக்கு எனக்கு ஒரு 10 லீடு, ஜாவா மெட்டாக்கு ஒரு 10 லீடு. அப்போ என்னோட கேம்பெயின் லெவலில் நான் பெருசு பண்றப்போ ஹரிசாண்டல் ஸ்கேலிங், பட்ஜெட்டை நான் பெருசு பண்றப்போ வெர்டிகல் ஸ்கேலிங். அதுதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ். இது நார்மலாக நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் இதுக்கு டெக்னிக்கல் டேர்ம் வந்து இப்படி நம்ம ஸ்கேலிங் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிரியேட்டிவ் ரோல் இன் அல்காரிதம். ஃபேஸ்புக்கை பொறுத்தளவுக்கு, இன்ஸ்டாகிராம் பொறுத்தளவுக்கு புரிஞ்சுக்கோங்க, இமேஜ் ஆர் அந்த வீடியோஸ், இதுதான் ரொம்ப 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 முக்கியம்.
நம்மளே நிறைய ஆடை நம்ம பார்ப்போம். நம்மளே வச்சு பார்க்கறது தான். இது வேற எதுவுமே கிடையாது. நம்ம எத்தனை பேர் கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிச்சுட்டு அந்த இமேஜா இல்ல வீடியோவை பார்ப்போமா, இல்ல இமேஜ் ஆர் வீடியோ படிச்சுட்டு பார்த்துட்டு இந்த கண்டென்ட்டை படிப்போமா? வீடியோ தான். நம்ம அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே போவோம். அதுல ஏதாவது அந்த இமேஜ்ல சொல்ல வராதது ஏதாவது பிடிச்சிருந்து பண்ணா அந்த கண்டென்ட்டை போய் பார்ப்போம். ஏன்னா இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் படிக்கிறதுக்குள்ள இருக்காது, கை மட்டும் தான் மூவ் ஆகிட்டே இருக்கு. அப்ப அந்த இமேஜ் அண்ட் ரீல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூசர் பாயிண்ட்ல ரொம்ப கண்டென்ட் வந்து யூசர் படிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த ஃபேஸ்புக்கு இம்பார்ட்டன்ட். அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் இவங்ககிட்ட காமிக்கலாம் அவங்ககிட்ட காமிக்கலாம்னு அது முடியும். ஸோ அதனால கண்டென்ட் வந்து யூசரோட மெட்டாவுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கண்டென்ட்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த ஆளுகளை பிடிச்சிட்டு வரும். ஆனால் அந்த ஆளுகளை பிடிச்சிட்டு வந்தாலும் அந்த ஆளுங்க என்ன பார்க்குறாங்க, அந்த இமேஜோ ரீல்ஸ் தான் பார்க்குறாங்க. பர்டிகுலராக ரீல்ஸ் தான் வந்து அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ அதனால கிரியேட்டிவ் ரோல் அப்படின்னு என்னன்னா, அந்த இமேஜஸ் ஆர் வீடியோஸ் ஆர் பிக்கெஸ்ட் யூசர் ஸ்ட்ரென்த். algorithm favors fresh and engaging content. ஏன் ஃப்ரெஷ் அப்படிங்கிற வேர்டு நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, நீ ஆல்ரெடி நிறைய ஏஐலோ ஏதோ ஒரு பார்த்த இமேஜ், இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு இமேஜ் போடணும்னா நெட்ல போனா ஒரு இமேஜ் கிடைக்கும், எஸ்இஓ அது இது எல்லாம். இதே இமேஜ் எல்லாரும் ரன் பண்றப்ப அது ஃப்ரெஷ் கிடையாது, இட் இஸ் ஓல்ட் ஒன். இது எல்லாமே அது கிரியேட்டிவ்ல பார்க்கும். பல ஆட் கம்பெனிஸ் யூஸ் பண்ணிட்டாங்க, ஆர்கானிக்கா பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு பெருசா என்கேஜ் ஆகாது. என்கேஜிங் கண்டென்ட்ங்கிறது அந்த லைக்கோ கமெண்ட்டோ ஷேரோ கொஸ்டின் கேட்கணும், டிஎம் கமெண்ட் ஃபார் இது அப்படிலாம் கேட்குறவங்க அந்த என்கேஜிங்காக கொண்டு வர்றது. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் இது. நீங்கள் எல்லாத்துட்டையும் கமெண்ட் பண்ணணும் ஆக்சுவலாக கேட்கக்கூடாது, தப்பான ஸ்ட்ராட்டஜி அது. ஆனால் என்கேஜ் ஆகிறதுக்காக எல்லாரும் அப்படி பண்ணுறாங்க. ஸோ அல்காரிதம் ஃபேவர்ஸ் வந்து ஃப்ரெஷ் இமேஜ் ஆர் ரீல்ஸ் இருக்கணும், என்கேஜிங் கண்டென்ட் நல்லா இருந்தது அப்படின்னா அது யூசர் அப்படியே இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது அதோட வேலையா பார்த்துட்டு போகுது. மல்டிபிள் கிரியேட்டிவ்ஸ் improve delivery improves ad efficiency. மல்டிபிள் கிரியேட்டிவ்ஸ் என்ன, நார்மலா ஒரு ஆடு ரன் பண்ணி நம்ம விட்டுட்டோம், அந்த ஒரே இமேஜ் ஓடிட்டே இருக்கு, அப்படி என்னைக்குமே இருக்கக்கூடாது. மல்டிபிள் கிரியேட்டிவ்ஸ் நீங்க பண்ணணும். ஸோ கிரியேட்டிவை ஒரு 1 month 2 months ஒரு தடவை நம்ம மாத்திட்டே இருக்கு. நீங்க வருஷம் ஃபுல்லா ஆட் ரன் பண்றீங்கன்னா ஒரே இமேஜ் இருக்கக்கூடாது. கிரியேட்டிவ் வந்து 1 month 2 monthsக்கு இப்படி வந்து மாத்திட்டே இருக்கணும். நீங்களே அந்த ரிப்போர்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், சரி ஓகே இந்த மாசம் 10,000 பேர் இந்த இதை பார்த்துட்டாங்க, அடுத்த 10,000 பேருக்கு வேற எதாவது கொடுக்கலாம், இந்த மாசம் 1000 பேர் தான் பார்த்துருக்காங்க, அப்போ இன்னும் அதே ஓடலாம், இப்படி நீங்க டெசிஷன் எடுக்கணும். ஸோ மல்டிபிள் ஆட் கிரியேட்டிவ்ஸ் வச்சுக்கோங்க, கலர் காம்பினேஷன்ல மாத்துங்க, ஹியூமன் ஃபேஸ் மோஸ்ட்லி இருக்கிற மாதிரி பண்ணுங்க. வெறும் கண்டென்ட் வந்து குறைவா இருக்கும். அதாவது 80:20 80:20னா 80 வந்து ஃபுல்லா இமேஜ் ஆகும், 20 தான் வந்து டெக்ஸ்ட் ரேஷியோவா இருக்கும். 80 இமேஜ் டு 20 டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால கிரியேட்டிவ்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அதுவும் வந்து அல்காரிதம்க்கு வந்து ஃபேவரா நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெக்கமெண்டட் வந்து என்னன்னா மல்டிபிள் கிரியேட்டிவ்ஸ்ன்னு நான் சொல்றப்ப அல்காரிதம் ஃபேவர்ஸ் அந்த லைன் எடிட் ஆயிடுச்சு. ஒரு ஆட் செட்ல 3 to 5 கிரியேட்டிவ் நீங்க வைக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஒரே இதுல இல்லாம கிட்டத்தட்ட 5 ஆடு கிரியேட் பண்ற மாதிரியே வரும். அது எது நல்லா போகுதோ அப்புறம் அதை எடுத்துக்கிற மாதிரி. ஸோ சேஞ்ச் சார் இந்த 3 to 5 கிரியேட்டிவ்ஸ்ன்றது கரோசல் மாதிரி ஒன்று வந்து நீங்கள் அந்த மாதிரி போடலாங்க, கரோசல் மாதிரி நீங்கள் போடலாம். அது கரோசல் மாதிரி போடுறப்ப வந்து என்னன்னா எல்லா ஆடுக்கும் அது சூட் ஆகாது.
கரோசல் வந்து எப்போ உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னா நீங்க ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி வரணும். இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி வரணும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ், என்னோட இமேஜ் ஒரு 3 to 5 இமேஜ் இருக்கும் கரோசல்ல. ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து நான் எல்லா பக்கம் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு வேலை கிடைக்கல, சரி நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கலான்னு இருந்தோம். அடுத்து வந்து நான் ஆப்பிள் டெக்னாலஜியில் வந்து படித்தேன், இன்டர்வியூ எனக்கு அரேஞ்ச் பண்ணாங்க, 5th வந்து நான் பிளேஸ் ஆகிட்டேன். இது ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி வர்றப்போ அந்த கரோசல் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ஜென்ரலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்லைட் 1, இன்னொரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்லைட் 2 இப்படி போடக்கூடாது. ஸோ கரோசல் அப்படின்னாவே சரி நீ போடுறது நம்ம ரைட்ஸ் தான், பட் பெஸ்ட் சூட்டட் ஃபார் ஸ்டோரி டெல்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். Okay. 3 to 5ங்கிறது கரோசல்லே வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இமேஜ் வந்து நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாபை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இமேஜ், அடுத்து வந்து ட்ரெயினரை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இமேஜ், அடுத்து வந்து சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இமேஜ். அப்போ 3 ஆடா நீங்க நினைச்சுக்கோங்க. அப்போ அந்த எந்த ஆடு நல்லா போகுதோ, ட்ரெயினருக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய என்கொயரி வருது, இல்லை சிலபஸ்க்கு என்கொயரிஸ் நிறைய வருது அப்படிங்கிறத ஒரு 10 நாள் 15 நாள் எடுத்து டிசைட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ஒரு ஆடு கூட நீங்க போயிடலாம். அப்ப அந்த 3 ஆட்ஸ்ல டிஃபரண்ட் செட் ஆஃப் பீப்பிள் ரீச் பண்ணுமா? இல்ல, ஆடியன்ஸ் வந்து சேம் ஆடியன்ஸ் தான். Okay. நீங்க வந்து ஆட் செட்ல தான் அந்த ஆடியன்ஸ் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த ஆடியன்ஸ் வந்து எதை லைக் பண்றாங்க, இப்ப ஜாப் சீக்கர் அப்படிங்கிறது ஒரு ஆடியன்ஸ். அந்த ஜாப் சீக்கர் வந்து ட்ரெயினரை பேஸ் பண்ணி அவன் டிசைட் பண்ணுவானா, சிலபஸை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணுவானா, இல்ல இன்டர்வியூஸை பேஸ் பண்ணி டிசைட் பண்றானா. ஸோ 3 ஆட் அவன்கிட்ட ரன் ஆகும், அதாவது ஒரே ஆள்கிட்ட ரன் ஆகாது, அந்த மாதிரி ஆளுகிட்ட. ஸோ எதுல நிறைய என்கேஜ்மெண்ட் ஆகுதோ, ட்ரெயினருக்கு தான் எல்லா ஜாப் சீக்கர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த கிரியேட்டிவ் அப்படியே ஃபைனலைஸ் பண்ணிட்டு நீங்க போய்க்கலாம். Okay. ஆடியன்ஸ் ஒன்று தான், கிரியேட்டிவ்ஸ் வேற. ஒருத்தருக்கே நம்ம தான் சொல்றோம்ல, யாருக்கு என்ன பிடிக்குன்னு தெரியாது. ட்ரெயினர் அப்போ எதை பேஸ் பண்ணீங்கன்னா ஒரு 15 நாள் ஆட் ரன் ஆனதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 3 கிரியேட்டிவ்ஸ் 3 ஆட்லையும் இந்த ஆட் தான் நல்லா ரீச், இம்ப்ரெஷன்ஸ், லீடு காஸ்ட் குறைஞ்சிருக்கு, அதிக லீடு வந்திருக்கு, கிளிக் அதிகமாக இருக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம போய்க்கலாம். புரிஞ்சுங்களா? எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா அடிக்கு ஒருக்க ஆடை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பண்ண மிஸ்டேக் நானே ஒரு மிஸ்டேக் இல்லை, அதுதான் ஒரு ஹியூமன் டெண்டன்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுலேயே நேற்று ஒரு ஆடு நேற்று ஈவினிங் தான் நான் கிரியேட் பண்ணேன். இப்படிதான் இருக்கு ஆட் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு மெட்டா ஆட் ஸ்க்ரீன் இப்படிதான் இருக்கு. இப்போ 2 ஆடு ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆட் வந்து நேற்று நைட் கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் இன்னைக்கு காலையில வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணேன். எல்லாம் மைண்ட் ஓகே, அது நேற்று நைட்டு பண்ணணும், ஒருவேளை இதனாலதான் ஒரு லீடு கூட வரலையா, மாற்றி பார்க்கலாமே அப்படின்னு நான் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒன்று இப்போதான் செட் ஆகி படிச்சுட்டு போகும், திடீர்னு இப்படி மாத்தினோடனே ஆல்ரெடி மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து அதை யோசிக்கும். ஆனால் நம்மளோட ஹியூமன் டெண்டன்சி என்னன்னா, ஐயோ காசு போயிட்டு இருக்கு, ரிசல்ட் வரணுமே, காசு போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு இது வருது. அதனாலதான் கொஞ்சம் பட்ஜெட்டட் கிளைண்ட் பண்றப்ப ரிஸ்க் அதிகம். அவங்களுக்கு பட்ஜெட்டும் முக்கியம், ரிசல்ட்டும் முக்கியம். கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு கொடுத்துறப்ப 1 month ஃப்ரீடம் கொடுத்தேன், எப்படி அந்த ஏஜென்சிக்கே கொடுப்பாங்க, அதாவது யார் ஆட் ரன் பண்ணுறாங்க அவங்களுக்கு மெட்டாக்கு எப்படி ஃப்ரீடம் கொடுக்கணுமோ அது மாதிரி நான் 1 month கொடுத்துட்றேன், 50,000 ரூபா ஒதுக்கிடுறேன், நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு செகண்ட் மந்த்ல இருந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப என்னன்னா நம்மளும் வந்து நம்ம நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட்ஜெட் இதெல்லாம் இருக்கிறப்ப சேஞ்சஸ் பண்ணாலும் பட்ஜெட் இருக்கிறனால, பட்ஜெட் இல்லைங்கிறப்ப இதுவும் பண்ணி அதுவும் பண்ணி எதுவுமே இல்லாம கொஞ்சம் போகும். இப்போ பாரு இன்ன வரைக்கும் இன்னும் லீட் வரல. இந்த ஆட் வந்து பழைய ஆட் அப்படியே நான் கண்டினியூ பண்ணேன். நேற்று நைட் ரீசார்ஜ் பண்ணி இன்னைக்கு 2 லீடு இதுல வந்துருச்சு, 2 ரிசல்ட்ஸ் வருது. இது வந்து இன்னும் வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஆனா பாருங்க
இது வந்து 826 பேருக்கு தான் போயிருக்குங்க. ஆனா 2 லீடு வந்துருச்சு. 11,000 பேருக்கு போயிடுச்சு. இன்னும் எனக்கு ஒரு லீடு கூட வரல. ஸோ இது ஒரு 2 3 நாள் போறப்ப தான் தெரியும். அதனால தான் இந்த ரிப்போர்ட் பேராமீட்டர்ஸ் பார்க்கறப்ப தான் நம்மளுக்கு இதுக்கு ஒரு நாளைக்கு ₹500 பட்ஜெட் வச்சிருக்கு, இதுக்கு ₹200 வச்சிருக்கு. ஸோ இப்படிதான் வந்து ப்ராக்டிகலா ரன் ஆகும்னு வச்சுக்கோங்க. இதே வந்து இந்த மேக்ஸிமம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம போட்டோம்னா இது கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா நேற்று தான் நான் ₹365 இருக்கு. இதுக்கு ஒரு 422ல 8 லீடு எடுத்துட்டேன். ஒரு லீடு காஸ்ட் எவ்வளோ வருது எனக்கு? ₹52. மெட்டா ஆட்ஸ் இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கோர்ஸ்க்கு ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கேன் நான். இல்லை, நான் அப்பப்போ அதை காமிக்கிறேன் உங்களுக்கு, வர்றப்ப காமிச்சிடுறேன். சம்டைம் வந்து ராங் அப்ஜெக்டிவ், நம்ம வந்து என்கேஜ்மெண்ட்டோ டிராஃபிக்கோ அவேர்னஸோ ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி நம்ம செலக்ட் பண்ணுறப்போ ரிசல்ட் வந்து தப்பாக வராமல் இருக்கும். அதாவது நான் ஒரு கேம்பெயின் கோர்ஸுக்கு அப்படின்னு நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கேம்பெயினுக்கு கீழே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஆட் செட். ஓகே, உங்களுக்கு ஆட் செட்னா என்னன்னு நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் சொல்லிடுறேன். கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத போடணும். ஆட் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மெயின் அதை விட்டு மெட்டாவோட ஆட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, டாப் லெவல்ல ஆட் அக்கௌண்ட் நம்ம சொல்லுவோம். அதுக்கு கீழே கேம்பெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு கீழே ஆட் செட் அப்படிமோ, அதுக்கு கீழே ஆட்ஸ் அப்படின்னு. இதுதான் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் அப்ப நீங்க ஆட் ரன் பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணணும். ஒரு ஆட் அக்கௌண்ட் உங்களுக்கு இருக்கணும். நார்மலா உங்களோட லாகின்க்கு உங்களோட ஃபேஸ்புக் லாகின் இருக்கலாம், ஒரு ஆட் அக்கௌண்ட் இல்லை 2 ஆட் அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ண விடும். ரொம்ப பண்ண விடாது, மெட்டாது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அடுத்தது கேம்பெயின். ஸோ இந்த ஆட் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து ஆப் அண்ட் டெக்னாலஜிக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆட் அக்கௌண்ட்ல தான் நம்ம இந்த பில்லிங் பேமெண்ட் எல்லாமே நம்ம பண்ணுவோம். அப்போ நீங்க மல்டிபிள் கிளைண்ட்ஸை கொண்டு வந்து ஒரே ஆட் அக்கௌண்ட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ₹10,000 ரீசார்ஜ் பண்றீங்க, ஸ்ரீதேவி சில்க்ஸ்க்கு நீங்க ஆட் ரன் பண்றீங்க அப்படின்னா, அதே இது போத்தீஸ்க்கும் நீங்க ரன் பண்றீங்கன்னா ஒரே ஆட் அக்கௌண்ட்ல பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. கேம்பெயின் நீங்க வந்து இது ஒரு ஸ்ரீதேவி, இன்னொரு கேம்பெயின் போத்தீஸ்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த 10,000 நீங்க ரீசார்ஜ் பண்றது ஸ்ரீதேவி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதே அமௌண்ட் போத்தீஸ்க்கும் போகும். அப்புறம் நீங்க தனித்தனியாக கணக்கெடுத்து இல்லை சார் உங்களுக்கு இவ்வளோ போயிருக்கு, உங்களுக்கு இவ்வளோ போயிருக்கு, இதெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு இருக்கோம். அதனால ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ஆட் அக்கௌண்ட். இப்போ நான் ஆப் அண்ட் டெக்னாலஜின்னு வச்சுட்டேன்னா ஒரு ஆட் அக்கௌண்ட் தான். அதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரன் பண்ணுவேன், பைத்தான் ரன் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். அதில் கொண்டு வந்து இன்னொரு கிளைண்ட்டை நான் மிஸ் பண்ண மாட்டேன். இது நீங்க கிரியேட் பண்றீங்க. கேம்பெயின் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஒரு ஆட் அக்கௌண்ட்டுக்கு கீழே யூ கேன் ஹேவ் மோர் தென் ஒன் கேம்பெயின். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுவேன், ஜாவாக்கு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுவேன், பைத்தானுக்கு ஒன்று ரன் பண்ணுவேன். கேம்பெயின் உள்ள ஆட் செட் அப்படின்னு சில மெனுஸ் தான் மாறிட்டு இருக்கும். ஸோ கேம்பெயின் லெவலில் என்ன நம்ம டிஃபைன் பண்ணோம்னா மோஸ்ட்லி அப்ஜெக்டிவ் இங்கே டிஃபைன் பண்ணுவோம். கோல், அப்ஜெக்டிவ். கேம்பெயின்ல வந்து கோல் இல்லை வந்து நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஆட் செட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ், கன்வர்ஷன், பிளாட்ஃபார்ம், கன்வர்ஷன், லொகேஷன். நான் உங்களுக்கு லைவாகவே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ கன்வர்ஷன், லொகேஷன், இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து ஆட் செட்டில் பண்ணுவோம். ஆட்ல வந்து என்ன பண்ணுவோம்னா கிரியேட்டிவ், டெஸ்டினேஷன், ட்ராக்கிங், இந்த மாதிரி ஒரு இதை இருக்கணும். ஸோ இப்போ நான் போகிற பாருங்க, ஆட்ஸ் மேனேஜர் அப்படிங்கிறது இதுதான் வந்து உங்களுக்கு ஆட் அக்கௌண்ட். இந்த டாப் லெவலில் இருக்கும் adsmanager.facebook.com. நான் உங்களை எல்லாமே வச்சு நீங்களே ஒரு ஆட் அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ற மாதிரி தான் நம்ம கிளாஸ் வரும் இதுக்கப்புறம்.
ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் ஆட் அக்கௌண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கிறது. ஆட் அக்கௌண்ட் இங்கே இருக்குது. ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோன்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ கீழே என்னென்ன ஆட் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ நான் வந்து ஈட்டர் சர்வீசஸ்னு ஒரு ஆட் அக்கௌண்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஆட் அக்கௌண்ட்டுக்கு கீழே இப்போ ஆக்டிவ் நான் ஃபில்டர் செட் பண்ணியிருக்கேன். ஆக்டிவ்னா இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது. அது வந்து 2 காமிக்குது. டோட்டல் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆட் நீங்கள் போட்டீங்கன்னா இத்தனை ஆட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கு வரைக்கும். 166 ஆட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கேன். இது வந்து மேக்ஸிமம் நான் போட்டேன் அப்படின்னா பட்ஜெட் மட்டும் இது வரைக்கும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாதியெல்லாம் வரதே இல்லை பாஸ்டில் இருக்கிறதுனால வர மாட்டேங்குது. இதில் 3000, 2000, 9000, 10,000 மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் டோட்டல் பட்ஜெட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். அப்போ கேம்பெயின் இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆட் அடுத்து வந்து கேம்பெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கேம்பெயினில் அடுத்தது ஆட் செட், அதுக்கப்புறம் ஆட். ஸோ உங்களுக்கு நான் கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நான் போனேன்னா இதெல்லாம் தான் இந்த கேம்பெயின் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். இந்த கேம்பெயினுக்குள்ளே இருக்கிறது இது எல்லாமே. நான் எடிட் அப்படின்னு அந்த ஒரு இதை ரன் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட கேம்பெயின். இது வந்து என்னோட ஆட் செட். இது வந்து என்னோட ஆட். நான் நேம் அப்படி வச்சிருக்கேன். ஸோ இந்த கேம்பெயினில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பெயின் நேம் இருக்குங்க. கோல் நம்ம இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம். பட்ஜெட் வந்து 2 டைப் ஆஃப் பட்ஜெட் இருக்கும். கேம்பெயின் பட்ஜெட் அப்படின்னா இங்கே செலக்ட் பண்ணுவோம். ஆட் பட்ஜெட்னா இங்கே வருவோம். நான் எல்லாமே சொல்லுவேன். ஜஸ்ட் ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆட் செட்டில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கன்வர்ஷன் லொக்கேஷன் எங்கே வந்து உங்களோட கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஃபார்ம்லையா, வெப்சைட்லையா, வாட்ஸ்அப்லையா என்னங்கிறத இங்கே செலக்ட் பண்ணுவீங்க. அடுத்தது ஆடியன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. லொக்கேஷன், ஆடியன்ஸோட ஏஜ், ஜெண்டர் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுறது இந்த இடத்துல வரும். பிளேஸ்மெண்ட் அண்ட் பிளாட்ஃபார்ம் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஆடு ரன் ஆகும். இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், ஆடியன்ஸ் நெட்வொர்க், மெசஞ்சரில் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதா இது. பிளேஸ்மெண்ட் வந்து இன்ஸ்டாகிராம்னு நீங்கள் பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபீட்லையா, ஸ்டோரிலையா, ரீல்ஸ்லையா எங்கே உங்கள் ஆட் வரணும் அப்படிங்கிறத பிளேஸ்மெண்ட்ஸில் வரும். இதெல்லாம் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஆட் செட்டில் வரும். ஆட் அப்படிங்கிறது ஃபைனலாக அந்த கிரியேட்டிவ் ஆட் பண்ணிட்டு ஸோ அந்த அதுக்கு உண்டான கண்டென்ட் இந்த இமேஜ் கரோசலா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே ஆட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம 2 லைன் 10 லைன்லாம் நேற்று பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி இதெல்லாம் கிரியேட் பண்ணுறது பிரைமரி டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இங்கே நம்ம பண்ணுறோம். ஸோ இமேஜஸ் இதெல்லாம் வந்து இங்கே ட்ராக்கிங் அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த இடத்துல நம்ம பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ஜென்ரல் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். ஆட் அக்கௌண்ட், கேம்பெயின், ஆட் செட், ஆட். ஸோ இது ஒன்றே ஒன்று தான் இருக்கும். இது மல்டிபிள் இருக்கும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட் அக்கௌண்ட் தான். இது வந்து ஒரு ஆட் அக்கௌண்ட் தான். ஆனால் இந்த ஈத்தர் சர்வீஸ்ங்கிற ஒரு ஆட் அக்கௌண்ட் கீழே எத்தனை கேம்பெயின் இருந்துச்சு பார்த்தீங்க. பாஸ் பண்ணது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அத்தனை கேம்பெயின் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே கேம்பெயின். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இத்தனை கேம்பெயின்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு கேம்பெயினுக்குள்ள ஐ கேன் ஹேவ் மல்டிபிள் ஆட் செட். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு இருக்காங்க. ஒரு கேம்பெயினுக்குள்ள ஒரு ஆட் செட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மல்டிபிள் ஆட் செட் இருக்கலாம். ஆட் செட்ல என்னென்ன நம்ம பண்றோம், அந்த ஆடியன்ஸ், லொகேஷன்லாம் பண்றோம். ஒரு ஆட் செட் வந்து லொகேஷன் கோயம்புத்தூர், இன்னொரு ஆட் செட் வந்து திருப்பூர். ஸோ மல்டிபிள் ஆட் செட் உங்களுக்கு இருக்கலாம். பார்த்தீங்களா, இது ஒரு கேம்பெயின், இது ஒரு ஆட் செட், இது ஒரு ஆடு, இது ஒரு ஆட் செட், இது ஒரு ஆட் செட். ஸோ மல்டிபிள் ஆட் செட் ஆடு இருக்கலாம். நீங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகிறப்ப இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க. நார்மலாக என்ட்ரி லெவல் ஒரு கேம்பெயின், ஒரு ஆட் செட், ஒரு ஆட் போதும். நல்ல அட்வான்ஸ்டாக ப்ராக்டிஸ் ஆக சரி இதுக்கு ஒரு ஆட் செட் நம்ம கிரியேட் பண்ணி பட்ஜெட்டை இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப யூஸ் பண்ணுவீங்க. அதனால் இனிஷியலாக நீங்கள் வேண்டியதில்லை. அட்வான்ஸ் லெவலில் போகிறப்ப இந்த மாதிரி வரும். ஆனால் இப்படி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர். இப்போ பாருங்கள், ஒரு கேம்பெயின், ஆட் செட், மல்டிபிள் ஆட் செட். அந்த ஒரு ஆட் செட்டுக்குள்ள ஒவ்வொரு ஆட். ஆனால் இது மூணுமே இருந்தால் தான் உங்களுக்கு அது ரன் ஆகும். கேம்பெயின் காமனாக ஷேர் ஆயிடுச்சு. ஆட் செட், ஆடு ஒவ்வொரு இருக்கும். அதான் ஸோ இதுக்குள்ள என்ன இருக்குன்னா அப்ஜெக்டிவ் நம்ம செலக்ட் பண்ணுறது, ஆடியன்ஸ், கன்வர்ஷன், லொகேஷன், பிளேஸ்மெண்ட், பிளாட்ஃபார்ம்,
கிரியேட். இதெல்லாம் சிம்பிளா சொல்றேன், இன்னும் கொஞ்சம் 2-3 பாயிண்ட்ல எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதுதான் வந்து மெட்டா ஆட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். முடிச்சிட்டேன் சார், அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ கேம்பெயின்ங்கிறது நம்ம கோல் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னால் அதே தான். வாட் இஸ் யுவர் கோல்? ஆட் செட்டில் என்ன நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா who, where, when, how much, இந்த மாதிரி சில கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே ஆட் செட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஹூ யார் ஆடியன்ஸ்க்காக, வேர் எந்த லொக்கேஷன் இருக்காங்க, வென் எந்த டேட்லேருந்து எந்த டேட்ல ரன் ஆகும், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வாட் யூ வாண்ட் டு ஷோ இன் ஆட், எந்த மாதிரி ஷோ, எந்த மாதிரி இமேஜஸ், கண்டென்ட் இதெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறது இந்த. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குங்க? அபிநயா, சோபனா உங்களுக்கு? சார் இப்போ இந்த ஆட் செட் வந்து மல்டிபிள் கேம்பெயின்ஸ் நம்ம பண்றோம். அப்போ அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேமெண்ட் போகுமா சார், இல்ல சேம் பேமெண்ட்ல மல்டிபிள் கேம்பெயின் வருமா சார்? சரி சார், நீங்க ஆட் செட் வச்சீங்கன்னாவே டிஃப்ரெண்ட் பேமெண்ட் தான் போகும். ஒரு ஆட் செட்டுக்கு ஒரு பேமெண்ட், இன்னொரு ஆட் செட்டுக்கு ஒரு பேமெண்ட் போகும். இதுல வந்து 2 தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாங்க. ஓகேங்களா? நீங்க கேட்டீங்கன்னா நான் இப்பவே சொல்லிடுறேன் என்னன்ட்டு. இப்போ நான் வந்து டெய்லி பட்ஜெட் ஒன்று வச்சிருக்கேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட புரிஞ்சுக்கலாம் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்ட்டு. மல்டிபிள் ஆட் செட்ஸ்லாம் வச்சிருந்தீங்கன்னா ஒரே பேமெண்ட் போகுமா இல்லை வேற வேற பேமெண்ட்டா போகுமா? ஸோ இப்போ வந்து நான் மெட்டா ஆட்ஸ் கோர்ஸில் இப்போ ஏஐ கோர்ஸ்க்கு ஒன்று ஆட் ரன் பண்ணுறேன், எடிட் நான் போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது கேம்பெயின்லேயே கொண்டு வர்றாங்க. கேம்பெயின் பட்ஜெட் ஒரு ஆட் செட் பட்ஜெட், இந்த 2 ஆப்ஷன் நம்மளை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. கேம்பெயின் பட்ஜெட் அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்கள் மல்டிபிள் ஆட் செட்ஸ் வச்சுருந்தாலும், இப்போ நான் வந்து 500 பர் டேன்னு வச்சுட்டேன் பார்த்தீங்களா, எங்கே வச்சுருக்கேன்? கேம்பெயின் லெவலில் செட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஒரு 3 ஆட் செட் அதில் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 500 ரூபா தான் இருக்கும். ஆனால் இந்த 3 ஆட் செட் வந்து 500 ரூபாய் யூஸ் பண்ணணும். அதனால் மெட்டா என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த ஆட் செட் நல்ல ரெஸ்பான்ஸ் வருதோ அதுக்கு அதிகமான பணத்தை அதுவே செலவு பண்ணிடும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் வந்து 3 பசங்க இருக்காங்க. பேரண்ட்ஸ் லெவலில் தான் ஒரு வெளியில் போகிறாங்க. இன்னைக்கு பேரண்ட் லெவலில் கொடுக்குறாங்க 500 ரூபா நான் இன்னைக்கு தர்றப்பா 3 பேர் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கேம்பெயின் லெவல் பட்ஜெட் அப்படின்னா, ஒரு பையன் நல்லா சாப்பிட்றான் அப்படின்னா அவனுக்கு நீங்கள் ஆக்சுவலாக பிரித்தா எப்படி பிரிக்கணும்? 150 பிரிப்பீங்க. இல்லை பெரிய பையன் அவனுக்கு ஒரு 300 ரூபா, 100 ரூபா, 100 ரூபான்னு எப்படி வேணாலும் நம்ம பிரிக்கலாம். ஆனால் இந்த கேம்பெயின் லெவல் அப்படிங்கிறது என்னன்னா, 500 ரூபாய் நம்ம கொடுத்துட்டோம்னா ஒருத்தர் 400 ரூபாய்க்கு வேணாலும் சாப்பிடுவான், இன்னொருத்தர் 50 ரூபாய், இன்னொருத்தர் 50 ரூபாய்க்கு சாப்பிடுவான். அப்போ என்ன ஆகுனா, யார் நல்லா சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அதிக பணம் போகிற மாதிரி இருக்கும். அதே தான் எந்த ஆடு நல்ல ரெஸ்பான்ஸ் வருதோ அதுக்கு மெட்டாவே செலவு பண்ணிடும். இல்லை எனக்கு வந்து ஈக்குவலாக எல்லாருமே சாப்பிடணும், இல்லை நான் சொல்லிடுறேன் அண்ணன் இவ்வளோ சாப்பிடணும், தம்பி இவ்வளோ சாப்பிடணும் நம்ம நினச்சோம்னா இந்த ஆட் செட் பட்ஜெட்டில் வச்சிடணும். அப்போ இதே 500 ரூபா தான் உங்களோட பட்ஜெட்டாக இருக்கலாம். 3 ஆட் செட் இருக்குது அப்படின்னா ஒன்றுக்கு 200 ரூபா, இன்னொருக்கு 200 ரூபா, இன்னொரு 100 ரூபா கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த 100 ரூபாயை செலவு பண்ணி ஆகணும், கண்டிப்பாக இந்த 200 ரூபாய் இவங்க செலவு பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணுறோம். ஸோ டாப் லெவலில் கொடுத்துட்டோம்னா பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆடுக்கு அது அதிகமாக செலவு பண்ணிடும். ஆட் செட் பட்ஜெட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட் செட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ புரிஞ்சுங்களா? அப்படியே கன்ஃபியூஸ்டாக இருக்கா?
இல்ல சார் புரிஞ்சுது. ஸோ அதனால் நம்ம வைக்கிறதா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். 10 ஆட் செட் இருக்குன்னா 10க்கும் நான் தனித்தனியாக பட்ஜெட் நான் ஒதுக்கலாம். எனக்கு டெய்லி பட்ஜெட் 1000 ரூபா கொடுத்துருப்பாங்க. ஆனால் 10 ஆட் செட் நான் கிரியேட் பண்ணுறதுனால என்னன்னா 100 ரூபாய் எல்லாத்துக்கும் நான் கொடுப்பேன். அதனால தான் சொல்கிறாங்க லோ பட்ஜெட்டில் நீங்கள் நிறைய ஆட் செட்டை கிரியேட் பண்ணாதீங்கிறாங்க. ஒரு ஆட் செட் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஆட் செட்டுக்கு நீங்கள் ஒரு வேளை பட்ஜெட் ஒதுக்குறீங்கன்னா மினிமம் 300 ரூபா ஒதுக்கணும், இல்லை 500 ரூபா ஒதுக்கணும். நான் அதனால தான் சொல்லுவேன் இந்த கேம்பெயின் பட்ஜெட்டை ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் போட்டுருக்கேன். ஒரே ஒரு ஆட் செட் தான் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் இப்போ நான் ஒரு ஆட் செட் இருக்கிறதுனால நான் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம், இது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு வேற இல்லை, ஒரே ஒரு ஆடு மட்டும் தான் ரன் ஆக போகுது அப்படின்னா. இல்லை ஃபியூச்சரில் நிறைய ரன் ஆகும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இதே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம டிஃபைன் பண்ணுறது தான். ஆனால் நீங்கள் முதலே முடிவு பண்ணிட்டீங்கன்னா டாப் லெவல்லேருந்து போகிற மாதிரியா இல்லை ஒவ்வொரு பாட்டம் லெவலுக்கும் நீங்களே பட்ஜெட் ஒதுக்குறீங்களான்னு பண்ணிக்கணும். உங்களுக்கு 1000 ரூபா தான் பட்ஜெட் அப்படின்னா 10 ஆட் செட் வச்சுருக்கீங்கன்னா நீங்களே 100 ரூபா ஒதுக்கிடலாம். இல்லை டாப் லெவலில் அந்த 1000 ரூபாய் போட்டுருங்க. 10 ஆட் செட்டில் எது நல்லா ரெஸ்பான்ஸ் வருதோ அதுக்கு அதிக செலவு கொடுத்து அதுவே எடுத்துரும். வின்னிங் ஆட் அது மெட்டா முடிவு பண்ணிக்கும். நீங்கள் தனித்தனியாக ஒதுக்குனீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவலாக போகும். இதுலேயும் ரிசல்ட் வராமல் போகலாம். 100 ரூபா பத்தாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நான் சொன்னேன் மினிமம் 300 ரூபா, ஒரு லீடுக்கே 500 ரூபா 200 ரூபா இப்படி ஆகுறதுனால கேம்பெயின் லெவலே கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கம்மியான பட்ஜெட்னா கேம்பெயின் லெவல் கொடுத்துருங்க, எது வின்னிங்கோ அது நல்லா ஓடிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆடுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாங்க அந்த ஃபார்முலாவில் என்ன அப்படின்ட்டு, அந்த ஃபார்மேட்டில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் போயிட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ஸோ கிரியேட். ஸோ இது வந்துட்டு அடுத்தது வர்றப்ப மறுபடியும் கொஞ்சம் தேடிக்கலாம் வரும். ஆடு நான் இப்போ கிரியேட் பண்ணல, மறுபடியும் எக்ஸ்பிளைன் தான் பண்ணுறேன். நீங்கள் ஆடு கடைசியில் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் அப்படின்னு இந்த இடத்துல வச்சீங்க அப்படின்னா கேம்பெயின் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இது கூட இன்னும் போய்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆக்சஸ் தர்றது அதெல்லாமே இருக்கு. ஒரு ஆட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டோம்னா நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஒரு ஆட் அக்கௌண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னா யூ ஷுட் கோ ஃபார் business.facebook.com. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் facebook.com. அதில் போனோம் அப்படின்னா பேஜஸ் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம இன்னும் பேஜஸ் கிரியேட் பண்ணுறது பார்க்கல. சரி ஓகே சரி. அப்போ business.facebook.com கொஞ்சம் அடுத்தது நம்ம வச்சுக்கலாம். நார்மல் facebook.com பர்சனல் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் ஒரு facebook.com எல்லாமே இப்போ கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணி, பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன, உங்களோட இமெயில் ஐடி ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து ஏஜ் இதெல்லாம் கொடுத்து ஒன்று பண்ணியிருப்பீங்க. இந்த அக்கௌண்ட்ல இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆட் ஆவாங்க. நீங்கள் ஓடுற போஸ்ட்டா எல்லாம் நான் வெளியே போயிட்டு வந்தேன், இன்னைக்கு இங்கே போயிருக்கிறேன், அச்சீவ் பண்ணியிருக்கேன், எதை போட்டிங்கனாலும் கொஞ்சம் லைக் கமெண்ட் ஷேர் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க. ஃபேஸ்புக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெட்டா வந்து எப்பவுமே பர்சனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோன்னா பணம் எதுவும் வாங்க மாட்டாங்க. ஸோ பிஸ்னஸில் இருந்தால் பணம் வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்புறம் ஒரு பிஸ்னஸ்க்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேஜ்னு சொல்கிறாங்க. அக்கௌண்ட்டுன்னு அவங்க சொல்கிறதுல பிஸ்னஸ் பேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிஸ்னஸ் பேஜ் நான் வந்து பர்சனல் அக்கௌண்ட் மூலமாக தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறேன். ஐ எம் ஸ்டார்டிங் எ நியூ பிஸ்னஸ் ஒரு ஆல்ரெடி எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸை வந்து இதே அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்குவாங்க. அதில் ஒரு பேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு எனக்கு பர்சனல் அக்கௌண்ட்டே வேண்டாம், எனக்கு டைரெக்டாக பிஸ்னஸ் பேஜ் தான் எனக்கு வேணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டு கீழே தான் பேஜை கொண்டு வர முடியும். அது பர்சனல் அக்கௌண்ட் ஒரு அஃபிஷியல் அக்கௌண்ட் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிறது தான். பட் ஒரு அக்கௌண்ட்டுங்கிறது தான் உங்களுக்கு தேவைப்படுது. அந்த அக்கௌண்ட் மூலமாக அவங்க காசு வாங்க மாட்டாங்க. நீங்கள் ஆடு ரன் பண்ணுறீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பேஜுங்கிறது அவசியம். சரி எனக்கு பிஸ்னஸ் பேஜ் இல்லை, நான் ஆடு ரன் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. ஏன்னா பேஜ் மூலமாக தான் இது பண்ணுவோம். நீங்கள் அதுக்கு ஒரு டம்மி பேஜாச்சும் கிரியேட் பண்ணிட்டு தான் பண்ண வேண்டும். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் நீங்கள் நார்மலாக கிரியேட் பண்ணுறது, அது கீழே வந்து பிஸ்னஸ் பேஜ் 1
2, எக்ஸாம்பிள் 3. இப்படி எத்தனை பேஜ் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருப்பீங்க. உங்களோட facebook.com இப்படி தான் இருக்கும் உள்ளே போனீங்கன்னா. ஸோ இதில் வந்தீங்க அப்படின்னா இங்கே கீழே தெரியும் உங்களோட எவ்வளோ பேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ ஸ்விட்ச் டு ஒரு பேஜ் அப்படின்ட்டு சி ஆல் ப்ரொஃபைல்ஸ் நான் போனேன் அப்படின்னா இத்தனை பேஜஸ் இருக்குது. சரி, இத்தனை பேஜ் நானாக கிரியேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ எப்படி எனக்கு வருவீங்க? நீங்க அந்த அக்கவுண்ட் மெட்டா இதுல ஆட் பண்ணிருக்க அக்கவுண்ட் வந்து இதுக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க, கனெக்ட் கொடுத்துருக்கீங்க. அதாவது ஆக்சஸ் நான் வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். இதெல்லாம் கிளைண்ட்டோடது. என்னோட ப்ரொஃபைல் எப்படி கொண்டு வந்து காமிக்குதுன்னா கிளைண்ட்டு இருந்து ஆக்சஸ் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரு ஆக்சஸ் கொடுங்க, நானும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. கிளைண்ட்டோட ஐடி பாஸ்வேர்டு தர மாட்டாங்க, எனக்கு ஆக்சஸ் கொடுக்குறாங்க. நீ இந்த வந்து என்னோட ஃபேஸ்புக் பேஜ் உனக்கு ஆக்சஸ் கொடுத்துட்றேன், நீ யூஸ் பண்ணிக்கோ. ஏன் ஐடி பாஸ்வேர்டு தர மாட்டேங்கிறாங்க? ஆக்சுவல் ரூல்ஸ் படி அது ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டு நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அவங்க பர்சனலாக எது வேணாலும் போடுவாங்க, அதெல்லாம் வரும். அதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் அப்படின்னா ஆக்சஸ் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துறாங்க. அதே சமயத்தில் மெட்டா வந்து இதோட பாலிசியாக வச்சுருக்கோம். நீங்கள் ஒரே லாகின் 10 இடத்துல லாகின் ஆகுதுனால அவன் சஸ்பீஷியஸாக ஃபீல் பண்ணுறான். நிறைய பேர்த்துக்கு டக்குன்னு பிளாக் ஆகிடும். ஸோ அதனால் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்போ ஆன் பண்ணிக்குவாங்க. பிளாக் ஆகிறப்ப என்னென்னா நீங்கள் அதனால பர்சனல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாலும் யூ கிவ் யுவர் ஓன் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர் எல்லாம் ஓன் இதை கொடுங்க. ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் ஓன் இதாக போடுங்க. நீங்கள் கம்பெனி ஃபோட்டோ தானே போடுறோம் அப்படின்னு நம்ம போடுறப்ப என்னன்னா பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பிளாக் ஏன்னா எல்லாமே ஏஐ வந்துருச்சு இன்னைக்கு. அது யோசிக்க ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் இல்லை, போஸ்டிங்ஸ் வேறு மாதிரி இருக்குது. அப்போ இது வேறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, பாலிசிஸ் வைலேஷன், பிளாக் பண்ணிடுவோம். இது மாதிரி அடிக்கிறதுக்கு அப்புறம் பிளாக் ஆகிட்டே எடுக்கலாங்க. சில இது டைம் தருவாங்க, சில இது வந்து நீங்கள் எழுதி அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இது பண்ணணும். இல்லை அப்படின்னா புது அக்கௌண்ட் மறுபடியும் கிரியேட் பண்ணுங்க. அதே ஒய்ஃபை அதே நெட் யூஸ் பண்ணாதீங்க, வேற நெட் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ ஒரே இதுலேருந்து இத்தனை அக்கௌண்ட் கிரியேட் ஆகுதுனால சஸ்பீஷியஸாக ஃபீல் பண்ணுறாங்க. எடுத்தோடனே நீங்கள் 100 பேர்த்து ஆட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட். ஒரு நாளைக்கு 5 இல்லை 10க்கு மேலே ரெக்வஸ்ட் கொடுக்காதீங்க. நார்மலாக போகணும்னா சில போஸ்ட்டில் அப்படியே போட்டுட்டு வாங்க. எடுத்தோடனே நம்ம 1 வருஷம் கழிச்சு இருக்கிற அக்கௌண்ட் இன்றைக்கே நம்ம கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸ்லோவாக பில்ட் பண்ண ஆரம்பிங்க. 1 வீக் 10 days போச்சுன்னா ஓகே இந்த அக்கௌண்ட் நார்மல் தான் அப்படிங்கிறதா அந்த அல்காரிதம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை எதுவும் பண்ணாது. அதனால் எடுத்தோடனே நிறைய ரெக்வஸ்ட் கொடுக்காதீங்க, போஸ்ட் நார்மலாக போட்டுவாங்க. லாகின் பண்ணுறது ஒரே இதில் வச்சுக்கோங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. ப்ரொஃபைல் ஃபோட்டோ இந்த மாதிரி இதெல்லாம் சேம் நம்மளோடதே வச்சுக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ்க்குன்னு பண்ணுறீங்கன்னா, ஏன்னா பிளாக் ஆகக்கூடாதுல்ல, அதுக்காக நான் சொல்லுவேன். ஸோ மற்றதெல்லாம் ஆக்சஸ் வாங்கிக்கோங்க. ஆக்சஸ் வாங்கலைன்னா இன்னொரு பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கிளைண்ட்டோட வந்து டைரெக்டாக ஐடி பாஸ்வேர்டு வாங்குறீங்க, ஏதோ ஒரு தப்பு நம்ம சைடில் நடக்குது, ஹேக்கிங்கோ ஏதோ ஒரு வந்துச்சுன்னா கிளைண்ட்டும் அதில் பாதிப்பாயிடும். ஸோ அதனால் ஆக்சஸ் வாங்கினீங்கன்னா அவருக்கு அந்த ஆக்சஸ் இருக்கு, நம்மளோட ஆக்சஸ் மட்டும்தான் பாதிப்பாகும்போது அவருக்கு ஆகாது. அதனால் ஆக்சஸ் வாங்கி தான் நம்ம பண்ணணும். அதே தனி கிளாஸை நம்ம சொல்லி தரணும். ஸோ முதல்ல ஃபேஸ்புக் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்கும், நடுவில் டைம் லைன் அந்த மாதிரி இருக்குங்க. ரைட் சைடில் சில ஆட் இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு வந்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் இங்கெல்லாம் இருக்குங்க. நீங்கள் நார்மலாக ஃபேஸ்புக்கில் என்னென்னவெல்லாம் நம்ம பண்ண முடியும், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல முடியுமா? என்னென்னவெல்லாம் பர்சனல் அக்கௌண்ட்டில் நீங்கள் பண்ணுவீங்க? போஸ்ட் போடுவீங்க, அப்புறம் கான்டாக்ட் பில் பண்ணுவீங்க, ஆட் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, மாடியூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபேஸ்புக்கே நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை, இன்னைக்கெல்லாம் இன்ஸ்டாகிராம் போயிட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சதுனால நீங்கள் அங்கே போய் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஈவன் தோ இட் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். இப்போ நான் வந்து இது பர்சனல் அக்கௌண்ட்லாம் ஃபேஸ்புக்கை க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. ஆனால் நான் பர்சனலுக்கு யூஸ் பண்ணுறதே இல்லை, அஃபீஷியலுக்கு தான் எல்லாமே யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பர்சனல் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது தான், வேற எதுவுமே பண்ணது இல்லையா? வேற ஒருத்தவங்க போட்டு போஸ்ட் நம்ம ரீஷேர் பண்ணலாம், ஷேர் பண்றது, நியூஸ் அப்டேட்ஸ் கூட வரலாம்.
ஐ மீன் வெளியில யாராவது நம்ம ஃபாலோ பண்ற இல்ல ஏதோ சேனல்ல வந்து நம்ம ஃபாலோ பண்ணலைனாலும் அவங்களோட அப்டேட்ஸ் நம்ம ஒரு பாயிண்டர் அப்படின்னு போட்டு அந்த இதுல இருந்து அப்படியே நியூஸ் அது உங்களுக்கு வரும். நீங்க என்னென்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். நம்ம ஃபேஸ்புக்ல அது படிக்கிறது வர்றது அதெல்லாம் ஓகே. உங்க சைடு இருந்து என்ன பண்ணுவீங்க? யார் ஃபேஸ்புக் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்ல? நீங்க பண்ணதில்ல? ரொம்ப ரெகுலரா. சரி, போஸ்ட் நீங்க பண்ணலாம். போஸ்ட்ல வந்து என்ன அப்படின்னா கண்டென்ட் மட்டும் நீங்க போஸ்ட் பண்ணலாம், இமேஜ் கூட சேர்த்து போஸ்ட் பண்ணலாம், வீடியோஸ் சேர்த்து நீங்க பண்ணலாம். அடுத்தது ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் மாதிரி நீங்க கொடுத்து ஆட் ரெஃபரன்ஸ் பண்ணலாம், ஷேர், லைக் கமெண்ட் ஷேர் நீங்க பண்ணலாம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீல்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம், ஸ்டோரி நீங்க கிரியேட் பண்ணலாம். எல்லாம் பாருங்க, நீங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல இனிமேல் இதெல்லாம் நீங்க பண்ணணும். ஒரு தடவையாச்சும் இந்த மார்க்கெட்டிங்ல நீங்க எல்லாம் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல கிரியேட் ஸ்டோரி இருக்குங்களா? ஸோ ஸ்டோரி நீங்க கிரியேட் பண்ணலாம், போட்டோ ஸ்டோரியா. இது ஒரு 24 hours வந்து அது எலிஜிபிளா இருக்கும். அதே சமயத்துல ரீல்ஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கும். இங்க போனீங்க அப்படின்னா கிரியேட் போஸ்ட், இதுல வந்து இமேஜஸ் இல்ல ரீல்ஸ் வந்து இதுல வரும். ஸ்டோரியிலே ரீல்ஸ் இங்க இருக்கு. நீங்க போறதுக்கு முன்னாடியே அந்த ஆப்ஷன் அவங்க செலக்ட் பண்ண சொல்றாங்க. இல்ல இதுல போனா வருமா? லைவ் வீடியோ இங்க இருக்கு, ரீல்ஸ் அப்படிங்கிறது நான் செலக்ட் பண்றோம். ஸோ அப்போ போஸ்ட் பண்ணலாம், ரீல்ஸ் போடலாம், கண்டென்ட் நீங்க அப்டேட் பண்ணலாம். வேற என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை நீங்க ஆட் பண்றது அது ஓகே. இப்போ இதுல குரூப்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த குரூப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்ல நம்ம எப்படி ஒரு குரூப் மாதிரி தான் இதுவும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் குரூப்ல நீங்க போய் ஜாயின் பண்ணிட்டு அங்கேயும் போய் நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஸோ போஸ்ட் குரூப், அந்த போஸ்ட்ங்கிறது அகைன் கண்டென்ட் இமேஜ் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ குரூப் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜ், உங்களோட ஆடியன்ஸ் எதில் இருப்பாங்க அந்த மாதிரி. இப்போ நான் வந்து ஒரு ஜாப்ஸில் வந்து நம்மளோட ஆடியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கோயம்புத்தூர் ஜாப்ஸ்ன்னு நான் தேடுறேங்க. அதில் ஒரு குரூப்ஸ்ன்னு நான் செலக்ட் பண்ணிடுறேங்க ஃபில்டரில். ஸோ இது எல்லாமே ஜாயின் என்ன கேட்குது. 42,000 மெம்பர்ஸ் இருக்காங்க எனிதிங் கோயம்புத்தூர், நான் ஜாயின் பண்ணுறேன். 465 பெருசாக இல்லை, 2,000 பேர் இருக்காங்க இங்கே, 2,000 பேர் பிஸ்னஸ் குரூப். ஸோ இதில் ஜாயின் பண்ணது என்ன அப்படின்னா விசிட். இப்போ இங்கே போகிறீங்க அப்படின்னா இதில் போய் நான் போஸ்ட் பண்ணலாம் இங்கேயும். ஸோ குரூப்பில் வந்து 42,000 பேர் இருக்காங்க. இந்த டைமில் ஒரு 5 பேர் லாகின் பண்ணி யாராச்சும் பார்த்தாங்கன்னா உண்டு. இல்லை நிறைய என்கேஜ் ஆகுது அந்த போஸ்ட் அப்படின்னா நிறைய பேருக்கு கொண்டே காமிப்பாங்க. இல்லாட்டி அந்த டைமில் நம்ம பார்க்கணும் பார்ப்போம். ஸோ எத்தனை பேர் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு 5 to 10 பேர் பார்த்தா போதும்னு நினைக்கணும். அப்படின்னால டெய்லியும் குரூப்பில் ஒரு 3 குரூப்பாச்சும் நீங்கள் போஸ்ட் பண்ணணும். அப்போ ஒரு 30 பேருக்காச்சும் அதை ரீச் ஆகும். அதில் லைக் கமெண்ட் ஷேர் வந்துருச்சுன்னா இன்னும் நிறைய ரீச் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு ஏதோ கண்ணில் படும், இப்படி ஒரு கம்பெனி ஒரு கோர்ஸ் சொல்லி தர்றாங்க அப்படின்னு. அப்போ குரூப் போஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்கானிக்ல நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னா குரூப் போஸ்டிங் ரொம்ப. அடுத்து வந்து பாருங்க ஈவெண்ட்ஸ். நீங்கள் ஒரு ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் பர்சனல் லெவலில் தான் இருப்பீங்க, மேரேஜ் இருக்கு ஒரு ஈவெண்ட் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சீமோரில் போனீங்க அப்படின்னா ஈவெண்ட்ஸ்னு இருக்கு. இந்த ஈவெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி நடக்கிற ஈவெண்ட்ஸ், ஆன்லைன்லையோ ஆஃப்லைன்லையோ உங்கள் ஏரியாவில் என்னென்னலாம் நடக்குதோ அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி போடணும்னா கிரியேட் நியூ ஈவெண்ட். ஈவெண்ட்டுக்கு ஒரு ஃபோட்டோ, அதுக்கு எல்லாமே நெட்டில் போட்டிங்கன்னா அந்த சைஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் ஈஸியாக. லைவ் அண்ட் ஆன்லைன் போத் இருக்கு. அதாவது ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் லைவ்யாவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஈவெண்ட் நேம் கொடுத்துருவீங்க, ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட். இது வந்து விர்ச்சுவலாக வரணுமா இல்லை இன் பர்சனாக அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்குவீங்க. ஹூ கேன் சீட்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வரும். வாட் ஆர் த டீட்டெயில். ஸோ இப்போ நம்ம யோசிக்கலாம், இப்போ காஃபி ஷாப் நம்ம வச்சுருக்கோம், அதில் என்ன நம்ம ஈவெண்ட்டாக கிரியேட் பண்ண போகிறோம் நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா உமன்ஸ் டே வருது மார்ச் 6, 7. ஸோ அந்த இடத்துல பிட்வீன் 4 to 5 we are bringing one woman speaker ஏதோ ஒன்று போட்டு விட்டு ஒரு ஈவெண்ட் அப்படின்னு நீங்கள் போடணும். அப்போ அந்த இடத்துல காஃபி ஷாப் இது வந்து எதுக்குன்னா இது மூலமாக லீடோ சேல்ஸோ நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, உங்களோட விசிபிலிட்டியை அதிகப்படுத்துறீங்க.
மெட்டாவும் பார்க்கும், ஓகே நிறைய இடத்துல இவங்க கம்பெனி பற்றி போட்டுட்டு வந்துருக்காங்க. ஏன்னா அவனோட ப்ராடக்ட் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அவன் இத்தனை மாடியூல் பண்ணி வச்சுட்டு நான் வெறும் போஸ்ட் ஒன்று மட்டும் போடுறேன் அப்படின்னு இருக்காம அவனோட மாடியூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதான் அவனுக்கு அது பிடிக்கும், நம்மளே பிடிக்கும். ஸோ அதனால ஈவெண்ட் வந்து இங்கே ஒரு கிரியேட் பண்ணுங்க, வர்றவங்க வருவாங்க. இல்லை ஆன்லைனில் ஒரு ஈவெண்ட், அது உண்மையாகவே ஒரு ஸ்பீக்கர் வரணும்னோடு இல்லை, மேபி அந்த ஈவெண்ட்டுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் அது உண்மையாக ஒரு இதை கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா இங்கெல்லாம் பாருங்க ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க, இதெல்லாம் ஒரு 1000 இன்ட்ரெஸ்டட் 626 கோயிங், இதெல்லாம் ஒரு ஆன்லைன் லெவலில் இதே ஆடு கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தா 12 இன்ட்ரெஸ்டட், ஃபியூஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஹியூமன். இது மோஸ்ட்லி எல்லாம் அந்த விளம்பரத்துக்காக நம்ம போடுறது தான். ரியல் ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒரு இளையராஜா ஈவெண்ட், ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கன்சர்ட் அப்படின்னா அதெல்லாம் பயங்கரமாக அவங்களுக்கு மூவ் ஆகும். அந்த டிக்கெட் சேல் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ 1 டே ஃப்ளவர் மேக்கிங் ஒர்க் ஷாப் 22 இன்ட்ரெஸ்டட், இது நல்லா வருது அப்படின்னா நீங்கள் இதை ரெகுலராகவே நீங்கள் அதை கண்டக்ட் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஈவெண்ட் வந்து அப்பப்போ நம்ம கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கோம். மார்க்கெட் பிளேஸ், மார்க்கெட் பிளேஸ்னா என்னது? மெயினா எல்லாரும் கேதர் ஆயிங்க, எல்லாரும் கேதர் ஆகிற ஒரு ஒரு பிளேஸ். வேற வேற யாராச்சும் ட்ரை பண்ண முடியுமா? மார்க்கெட் பிளேஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஒரே பிளேஸ்ல இருக்கு. நிறைய ப்ராடக்ட் ஒரே பிளேஸ்ல, எனி எக்ஸாம்பிள்? நிறைய ப்ராடக்ட் ஒரே பிளேஸ்லங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்? ஸ்டால் அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராடக்ட் ஒரே பிளேஸ்ல இருக்கும். ஓகே, கரெக்ட் தாங்க, நிறைய ப்ராடக்ட் ஒரே பிளேஸ்ல இருக்கும். ஸோ அது வந்து சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடோனில் கூட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் அது இன்கம்ப்ளீட். ப்ராடக்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஆனால் எந்த இடத்துல எப்படி அதோட இதுன்னு பார்த்தீங்கன்னா பையர் அண்ட் செல்லரை மீட் பண்ணுற இடம் தான் வந்து மார்க்கெட் பிளேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். டெக்னிக்கலாக இப்போ என்ன சொல்லுவோம்னா, ஒரு பையர் வர்றாங்க, ஒரு செல்லர் வர்றாங்க, அதாவது விற்கிறவங்க வாங்குறவங்க ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ணுற இடம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க இதை பேஸ் பண்ணி. லூலு மால்ல பையர் அமேசான் வந்து மார்க்கெட் பிளேஸ். அமேசான் ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது. பையர் நம்மளை மாதிரி வந்து உள்ளே போகிறோம், அமேசானுக்குள்ளே போகிறோம். செல்லர் அங்கே உள்ளே இருப்பாங்க. நம்ம போய் ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், அமேசானில் வாங்குறது இல்லை, அந்த செல்லர்கிட்ட தான் நம்ம வாங்குறோம். அமேசான் டெலிவரி பண்ணி அதை நான் பொறுப்பெடுத்து அவன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ கமிஷனில் அவனுக்கு போகும். ஒரு ப்ராடக்ட் விற்கிதுன்னா அது இவ்வளோ கமிஷன் வந்து அமேசான் போகும். ஸோ இந்த பிஸ்னஸ் மாடல் பேர் தான் மார்க்கெட் பிளேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ரியல் எஸ்டேட், ஒரு பையர் ஒரு செல்லர், அதை வாங்குற புரோக்கர் இருக்காங்க பார்த்தீங்களா, அரேஞ்ச் பண்ணுற புரோக்கர் தான் மார்க்கெட் பிளேஸ். ஸ்விக்கி ரெஸ்டாரண்ட் கன்சியூமர், ஸ்விக்கி அவன்கிட்ட ஒரு ஹோட்டலில் ஒரு இது கூட இருக்காது. ஸோ அதனால் மார்க்கெட் பிளேஸுங்கிறது இப்போ இருக்கிற பிஸ்னஸ் சினாரியோவில் நிறையா பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிஸ்னஸ் சினாரியோ ஃபேஸ்புக்லேயும் வச்சுருக்காங்க. நீங்கள் ஈவெண்ட்ஸ் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ இந்த இடத்துல போய் மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இங்கே ஆன்லைனில் கிடைக்காத பொருளை இங்கே பண்ணணுங்கிறக்கா அவன் பண்ணான். ஆனால் அதில் பேமெண்ட் சேலெல்லாம் எதுவும் நடக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கிறாங்க. நீ ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு பொருள் இருக்கா, இங்கே வந்து நீ போடு. யாருக்காச்சும் என்கிட்ட ஃபேஸ்புக் இத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, கோயம்புத்தூரில் 50 லட்சம் பேர் இருக்காங்க, யாருக்கு என்ன தேவையோ அவங்க வாங்கிட்டு போவாங்க. ஆனால் நீங்கள் 2 பேர் பேசி முடிவு பண்ணிக்கோங்க, விற்கிறது வாங்குறதில்ல, நான் அதை பொறுப்பு மாட்டேன் அப்படின்றாங்க. அமேசான்லாம் அவங்க பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. இதில் அவனுக்கு எதுவும் கமிஷன்லாம் எதுவும் போகிறதில்ல ஃபேஸ்புக். ஆனால் யூசரை ஏதோ ஒரு இதில் உள்ள யூஸ் பண்ண வைக்கணும். அவனோட வேலை என்ன, ஃபேஸ்புக்குள்ள நிறைய பேர் இருக்கணும். அப்போ தான் இங்கே ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இதில் போனீங்கன்னா சரி மார்க்கெட் பிளேஸ்லேயே ஆட் ரன் பண்ணுவோம். இங்கே வருங்க ஸ்பான்சர்னு வரும். அவன் வாட்ச் பண்ணுறது இல்லை, ஏன்னா அதில் பேமெண்ட் கேட்வேல இல்லாதனால அவனுக்கு தெரியறது இல்லை இது வாங்குறாங்களா. ஏன்னா இதில் பார்ப்பாங்க, இப்போ இந்த பைக் எனக்கு பிடிச்சது நான் பார்க்குறேன், முடிஞ்சா இங்கே மெசேஜ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு, ஏன்னா நம்பர் வாங்கணும் பண்ணுவேன். ஆனால் நம்பர் வாங்கினதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசலாம், ஒரு இடத்துக்கு வாங்கம்பான்னு நம்ம போய் பார்ப்போம். ஏமாத்துறவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க, இது நடக்கும். அந்த இது வந்து அவனுக்கு போகிறது இல்லை. ஆனால் ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது, இத்தனை பேர் வந்து இந்த செல்லர் கான்டாக்ட் பண்ணுறாங்கனாவே அதில் ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்குவோம். 100 பேர் கான்டாக்ட் பண்ணுறாங்க, ஒருத்தராச்சும் வாங்குவாங்க, ஏதாவது அவங்க வச்சுக்குவோம். ஸோ அதனால் மார்க்கெட் பிளேஸ்லேயும் நம்ம பிஸ்னஸ் இருக்கோ இல்லையோ, இதுக்கு சூட்டபிளோ இல்லையோ, நிறைய ரியல் எஸ்டேட் அண்ட் இதுதான் காரு தான் போடுவாங்க, நம்மளும் வந்து இதில் போடணும். ஸோ மார்க்கெட் பிளேஸ் லிஸ்டிங்
நியூ லிஸ்டிங் போயிட்டு ஒரு இமேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நீங்கள் போடணும். ஸோ எதுக்கு நான் சொல்லணும்னா இதை எல்லா இடத்துலையும் ஆர்கானிக்காக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுற இடம் இது எல்லாமே. புரியுங்களா? யாருக்கும் காசு கொடுக்காம போஸ்ட் நீங்கள் போடலாம், அடுத்து வந்து ஸ்டோரி ரீல்ஸ் பண்ணலாம், குரூப்பில் போடலாம், ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத அது மூலமாக பிஸ்னஸ் பண்ண முடியும்னு நான் சொல்ல வரல. அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ஆர்கானிக்காக நீங்கள் பண்ணணும்னா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் ஸ்கெடியூல் போட்டுக்கணும். வாரம் ஒரு நாள் மார்க்கெட் பிளேஸ், வாரம் ஒரு நாள் ஈவெண்ட்ஸ், டெய்லி போஸ்ட், இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம விசிபிலிட்டி இருக்கும். ஏன்னா கன்வர்ஷன் அதனால தான் ஈஸியாக ஆகும். உங்களுக்கு 4 பேருக்கு தெரிஞ்சிருந்த கம்பெனிட்டு அவன் வர்றதுக்கு ஈஸியாக வருவாங்க ப்ராடக்ட் வாங்கணும். 10 இடத்துல நீங்கள் காஃபி ஷாப் போட்டே இருக்கு, அப்படியே நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன்லான்ட்டு டக்குன்னு வண்டி நிறுத்துவாங்க. இதுதான் அவன் புதுசாக நம்ம போர்டை வச்சு அவனை வண்டி நிறுத்துவானா இல்லையான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப அங்கே நம்ம ஆன்லைனில் பார்த்தா அதே இதுதான். இங்கே சரி வா காஃபி ஷாப் போகலாம். அந்த விசிபிலிட்டி கொடுக்குற இடம் தான் இந்த ஆர்கானிக் இது. ஸோ இதெல்லாம் தான் ஃபேஸ்புக்கில் நம்ம ஆர்கானிக்காக நம்ம போடுற ஒரு பேஜ். மீதி நிறைய இதெல்லாம் இருக்கும், நம்ம பிஸ்னஸ்க்கும் இதுக்கும் பெருசாக இல்லை. இது மெசஞ்சர், நீங்கள் சேனல் ஒரு இடம். ஸோ இதெல்லாம் சில இடத்துல கொண்டு வந்திருக்காங்க பேமெண்ட்ஸ். ஏன்னா வாட்ஸ்அப் பேமெண்ட்ல இருக்குங்க, பட் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்களோட இதெல்லாம் எதுவும் வரல. மெட்டா பே எல்லாம் பெருசாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கல எல்லாரும். ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணணும். இப்போ நான் காமிச்ச இடத்துல எல்லாம் பண்ணணும். ஸோ இதில் இன்னும் இருக்கு. அடுத்து வந்து நம்ம பேஜ் கிரியேஷன் பண்ணுறது நாளைக்கு பார்க்கலாம்.